ஹாய், வாங்க எப்படி கொக்கி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 துணியும் 2 பீஸையும் எடுத்து ஒன்றா பிடிச்சிக்கணும். பாருங்க, இந்த தலைப்பும் வச்சு ஒன்றா வச்சு பார்த்துக்கணும். கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சி இங்கே தலைப்பில் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நேரில் இது மாட்டிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கொக்கி மாட்டுறதுக்கு பண்ணியிருக்கோம்ல, அது நேராக கை வச்சு இப்படியும் பிடிக்கலாம். இல்லை சாக் பீஸால் மார்க் பண்ணிக்கிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். கை ஊசி இருக்கும், கை ஊசி வாங்கிக்கிங்க. இந்த கேப்புக்கு நேரில் ஊசியால் ஒரு பீஸ் துணியை மட்டும் இப்படி பிடிச்சி குத்தி இந்த பக்கமும் இந்த பக்கம் அப்படி இழுத்தோம் அப்படின்னா கேப்பு கிடைக்கும். கேப்பை கிடச்சிதா, இதில் கொக்கியை மாட்டிடணும். இது வந்து கை ஊசியால் தான், கை ஊசியால் இங்கே கேப்பு குத்தியை போட்டால் தான் கொஞ்சம் பெருசாக ஓட்டை கிடைக்கும். இந்த சந்துக்கு போட்டாச்சா, சந்து கேப்பு கிடச்சிச்சு. இதில் இப்படி மாட்டணும். மாட்டிட்டோமா, இதே மாதிரி மாட்டியாச்சா. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க மார்க்கரால் மார்க் பண்ணிக்கிட்டு கை ஊசியால் இந்த கேப் வந்து ரெடி பண்ணிக்கங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். இது வந்து எம்ஐங் பண்ணுற ஊசி. இது ஐயோ, இந்த மாதிரிலாம் மாட்டி எம்ஐங் பண்ணிட்டோம், கொக்கியை தச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, அடுத்தது இங்கே ஒன்று இதுக்கு நேரில் அப்படியே மடிச்சு விட்டு இந்த கேப்பில் அப்படியே சரியாக அந்த கேப்புக்கு நேரில் ஒரு துணியில் மட்டும்தான் இப்படி குத்தி இழுக்கணும். மடியாச்சா, இந்த லாஸ்ட்டில் மாட்டிட வேண்டியது. அப்படியே
இப்போ பாருங்கள், எல்லா கொக்கியும் மாட்டியாச்சு. இந்த தலைப்பில் ஒரு கொக்கி பாருங்கள், 5 கொக்கியும் மாட்டியாச்சு. அப்படியே கொக்கியை வந்து அப்படியே கட்டிக்க வேண்டியதான். இதுக்கு 2க்கு மட்டும், இந்த கேப்பில் 2க்கு மட்டும் கட்டினா போதும். இங்கே வந்து கட்ட தேவையில்லை. நம்ம மாட்டிக்கிறோம்ல, துணியில் மாட்டிக்கிறோம்ல, அதனால் இந்த 2 பீஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட ஒரு 4 போட்டுக்குங்க. நூலை வந்து 4ஆக மடித்து இந்த மாதிரி கட்டிக்க வேண்டியதா. சரிங்களா? லாஸ்ட்டில் 2 சுற்று சுற்றி, இப்படி 2 சுற்று சுற்றி அவ்வளோதான். கையால் பிச்சிங்க, இல்லை சிசரால் வெட்டிங்க. அதே மாதிரி இதையும் தைச்சிக்கலாம். எல்லா கொக்கையும் கட்டி வச்சு பாருங்கள். 2 3 4 5 கொக்கையும் கட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிங்க. அவ்வளோதான், ப்ளவுஸு கொக்கி கட்டியாச்சு. ரெடி.